லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அனிதா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. நான் இப்போ கால் பண்ணுறேன், கட் பண்ணுறா. கோவத்தில் இருப்பா. இரு, நான் கூப்பிட்டு பார்க்குறேன். பார்த்திபா, காலை கட் பண்றாங்க. சரிங்க, நேர்ல போய் பார்த்துக்கலாம். எல்லாம் என்னால் தான் ஆச்சு. பாரு, இந்த பிரச்சனையால சொன்ன டைமுக்கு போக முடியாம போயிடுச்சு. விடுங்க, இங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல. ஆனாலும் ஏங்க, ஒரு தடவை காலை அட்டென்ட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா நேர்ல போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்பா நமக்காக பேசி சமாளிச்சிருப்பாரு, பாவம். அதாங்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சாரி பார்த்திபா. சாரி எல்லாம் எதுக்குங்க, நமக்கு இருந்த டென்ஷன் அப்படி இல்ல பார்த்திபா. எனக்கு காலையிலேயே தேவையில்லாம கால் பண்ணி நீ வர தேவையில்லை, என் தம்பியை மட்டும் அனுப்புன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான். அதான் உன்கிட்ட பேசினா உன்னையும் டென்ஷன் ஆக்கிடுவான் தான் நான் கால் அட்டென்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். சாரி. ஏங்க, என்னங்க சொன்னதுக்கு அப்புறமும் சாரி சாரின்னு சொல்லிட்டே இருக்கீங்க? விடுங்க, இப்ப எல்லாம் ஓகே தானே உங்களுக்கு? இப்ப கிளம்பலாமா? கிளம்பலாம். இங்க பாருங்க, முரளிக்கு எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல அங்க போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவங்க கோவத்தை சரி பண்ணுவோம். அப்பாதான் பாவம், நமக்காக ஆசையா காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரி, அப்போ சீக்கிரமா கிளம்பலாம். அம்மா, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். இல்ல ரஜினி, அது அம்மா, அனிதா விடாம கால் பண்ணிட்டே இருந்திருக்கா. அப்பா அம்மா கிட்ட எப்படியும் 1க்கு 2 சொல்லிருப்பா. அவங்களும் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கம்மா. நாங்க நேர்ல போனாதான் சரியா இருக்கும். சரி பார்த்திபா, ஆனாலும் அம்மா, சரிப்பா, போயிட்டு வாங்க. பார்த்திபா, ஏங்க போயிட்டு வரட்டுங்க. நம்ம கிளம்பலாமா?
பார்த்திபா, ஏன் வீட்டு முன்னால இவ்ளோ பேர் இருக்காங்க? வா போய் பார்க்கலாம். அப்பா அப்பா டேய் இப்ப எழுந்துடா போடா போ வெளியில போ போடா எங்கடா வந்த? அனிதா எதுவும் தெரியாதவ நாடகம் பண்றியா? போடா அனிதா போங்க போ. அப்பாக்கு ஐயோ அப்பா அம்மா டேய் என்னடா அம்மா எதுக்கு எடுத்தாலும் ஏன் புள்ளன்னு உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தாருடா. அப்பா அம்மா அம்மா கடைசி வரைக்கும் உனக்காகவே வாழ்ந்தாருடா. அவரோட கடைசி ஆசைய கூட நிறைவேத்தாம விட்டுட்டீடா பாவி பாவி. என்னால தாங்க முடியலையே. அப்பா அம்மா அம்மா எனக்கு சத்தியமா தெரியாதுமா. அப்பா 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 எந்திரிப்பா. அப்பா நான் தப்பு பண்ணிட்டப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டப்பா. சரியே பண்ண முடியாத பெரிய தப்பு பண்ணிட்டப்பா, மன்னிச்சிருப்பா. அப்பா அப்பா எந்திரிப்பா. அப்பா அழுது நடிக்கிறியா அனிதா? டேய் உனக்கு நாங்கெல்லாம் முக்கியம் இல்ல. இதோ இங்க நிக்கிறாளே இவ தானே முக்கியம். இவ குடும்பம் தானே உனக்கு முக்கியம். அக்கா அப்படிலாம் பேசாதக்கா. என்னடா பேசாத? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய் முதல்ல எங்களை அம்மா அக்கான்னு கூப்பிடுறத நிறுத்துடா. உனக்கெல்லாம் இங்க நிக்கிறது கூட தகுதி இல்லப்பா. நீ அப்பா முகத்தை பார்க்கவே கூடாது. இங்க இருந்து போடா போடா போ. அப்பா ரொம்ப சாரி அனிதா. அனிதா ப்ளீஸ் அனிதா. நீ எதுவும் பேசாத பேசாத. டேய் நீ கடைசியில எப்படியாவது வந்து வேண்டி எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தா தெரியுமா? நாங்களும் காத்துட்டு இருந்தோம். நீ வராம போயிட்டியடா. நீ பாவிடா, கொலைகார பாவி. அப்பாவை கொன்னது நீதான். உன்னாலதான் என் அப்பா செத்தாரு. வெளியே போடா. போடி. ரெண்டு பேரும் வெளியில போங்க. போங்க.
அனிதா. அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா நான் இருக்கேன், எனக்காக எந்திரிங்கப்பா. எந்த தப்பும் இல்ல அனிதா. நான் தான் போன் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். சாரி அனிதா. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நீதான். இப்ப உனக்கு திருப்தியா? திருப்தியா சொல்லு அனிதா. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தங்கச்சி கல்யாணம் நடக்கிறதுக்கு உனக்கு உதவியா இருக்கிறதுக்கு என் தம்பி அனுப்புனேன்டி. அன்னைக்கே என் தம்பி எங்களுக்கு இல்லைன்னு ஆயிட்டாண்டி. நான் தான் தெரியாம அனுப்புனேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் குடும்பத்துக்காக ஒவ்வொன்றையும் இழந்திருக்கேன்டி. மன்னிச்சிரு அனிதா. முதல்ல என் தம்பியை எடுத்துக்கிட்ட, இன்னைக்கு என் அப்பாவை மொத்தமா எடுத்துக்கிட்டியாடி. அனிதா சத்தியமா அப்படி அனிதா, நான் சொல்றத கேளு. நான் எத்தனையோ தடவை சொன்னேன் எங்க அப்பா கிட்ட, இவளை நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. ஆனா எங்க அப்பா ஏன் மருமகமான்னு முழுசா உன்னை நம்பினாரு. நம்பினதுக்காக இந்த நிலைமை வந்துருச்சு. நீங்க இந்த வீட்டுக்கு வரணுங்கிற தாண்டி அவருக்கு இருந்த ஒரே ஆசை, அதை கூட நிறைவேற்றாம பண்ணிட்டீங்களே. அப்பா அனிதா, வெளியே போ. வெளியே போ அனிதா. சொல்றேன், ரெண்டு பேரும் வெளியே போங்க. போங்க வெளியில போ. அப்பா 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 எழுந்திருப்பா. அப்பா எழுந்திருப்பா. அப்பா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறப்பா. அப்பா தயவு செஞ்சு எழுந்திருப்பா. அப்பா தயவு செஞ்சு எழுந்திருப்பா. மாமா சாரி மாமா. அப்பா எனக்காக எழுந்திருப்பா. அப்பா அப்பா நான் வந்துட்டேன்ப்பா. அப்பா நீ என்ன சொன்னாலும் கேக்குறப்பா. அப்பா எழுந்திருப்பா. அப்பா எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா நீ தானப்பா எனக்கு வாங்கி தருவேன். அப்பா எழுந்திருப்பா. அப்பா எழுந்திருப்பா. நீ எனக்கு வேணும்ப்பா. அப்பா தம்பி, ஆக்சிடென்ட் ஆனதுனால குளிப்பாட்டுற மாதிரிலாம் செய்ய முடியாதுப்பா. வயசான ஆள்னால ரொம்ப நேரம் வச்சிருக்கவும் முடியாது. சீக்கிரம் எடுத்துடலாம்ப்பா. முடியாது. அப்பா 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 அப்பா.
எங்கடா வர? ஆ? ஒரு பையனா அப்பாக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சந்தோஷமா செஞ்சுட்டல. போ, போய் உன் பொண்டாட்டி அவன் குடும்பத்தை பாரு. போ போ. அக்கா, அப்பா போனதுல உன்னை விட எனக்கு தான்க்கா வலி அதிகம். நான் அவர் மேல வச்சிருந்த பாசம் அப்படி. நீயும் என்ன காயப்படுத்தாத. பாசமா? பாசம் அது அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்தார்ல, அப்ப காட்டியிருக்கணும்டா. ஐயோ அனிதா, நாங்க வர லேட் ஆகுதுன்னு சண்டை போட தான் கால் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டேன். அங்க முரளி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். அதை முடிச்சுட்டு எப்படியும் வீட்டுக்கு தானே வர போறோம். அதனால நேர்ல சொல்லிக்கலாம்னு நினைச்சமே தவிர இப்படியாவும் நினைக்கல. இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? அத்தனை தடவை உனக்கு கால் பண்ணனேடா, ஒரே ஒரு தடவை அட்டென்ட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டிருந்தா இந்நேரம் அப்பா உயிரோட இருந்திருப்பாருடா. உங்களோட சின்ன அலட்சியத்துக்கு நாம கொடுத்த விலை என்னன்னு பாத்தியா? அப்பாவோட உயிரிடா. அம்மா அம்மா அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. நான் வேணும்னு பண்ணலமா, தெரியாம பண்ணிட்டேம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருமா, நான் வேணும்னு பண்ணலமா, என்ன நம்புகம்மா. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருக்க மாட்டேம்மா. அம்மா அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, சத்தியமா எனக்கு தெரியாதுமா. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. அம்மா அம்மா, எனக்கு தெரியாதுமா. ஆமா அத்தை, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத அத்தை. மாமாக்கு இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல அத்தை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏய், எங்க அப்பா சீரியஸா இருந்த அந்த கண்டிஷன்லயும் நான் எங்க அம்மாவை தனியா ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு நான் உங்க வீட்டுக்கு நேரா வந்தேன்டி. என்னக்கா சொல்ற? டேய், இவ வீட்டுக்கு போய் அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பார்த்திபனுக்கும் அப்பாக்கு ஒரே பிளட் குரூப், பார்த்திபன் வந்து அப்பா உயிர் போய்ப்பாருன்னு சொன்னடா. அதெல்லாம் அவங்க உன்கிட்ட போன் பண்ணி கூட சொல்லலையா? போன் வந்துச்சு, ஆனா நீ வந்தது பத்தி யாரும் சொல்லல. ஏய், சொல்லலன்னு மட்டும் சொல்லாதடி, சொல்லாத. உன்னோட இந்த நடிப்பெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். அக்கா, இதுல ரஜினி போய் சொல்ல என்ன இருக்கு? பாத்தியாமா, பாத்தியா நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்? இப்ப கூட இவன் இவளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். இவ சொல்றதா நம்புறான். நிஜமாதான் ஏச்சி, வாய் மூடுறி. உன்னை நம்பின பாவத்துக்கு என் அப்பா உசுர விட்டுட்டாரு. இதோ இப்ப இவன் நம்பிட்டு இருக்கான். இவனுக்கும் அனிதா, என்ன அனிதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நிஜமா எனக்கு இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இதை மறைக்க போறேன்? ஏன் இவகிட்ட சொல்லாம இருக்க போறேன்? நீயும் இவ கூட சேர்ந்துட்டு இப்படி அவன் நான் நினைக்கவே இல்ல பார்த்திபா. நான் அவ வீட்டுக்கு போய் சொன்னேன்டா, ஆனா அவங்க உன்கிட்ட சொல்லலனா அவங்கள பத்தி நீயே தெரிஞ்சுக்கோ. அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரங்கன்னு இவங்களுக்காக தான் நீ ஓட தேயறல. போடா, போ போ, போய் நீயே அவங்கள காப்பாத்து. போ, இவளை காப்பாத்து, அவங்க அம்மாவை காப்பாத்து, அவ குடும்பத்தையே காப்பாத்து. ஏன் அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இவங்க உன் அம்மாவே இல்ல. போ, நான் பாத்துக்கிறேன். போ.
யாரும் எதுவும் சொல்லல.